ஒருங்கிணைப்பு பெயரில் புதிய கோஷத்தை எழுப்பியவர்கள் செல்லா காசாக போய்விட்டார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சித்தார். இது தொடர்பாக வீடியோ வெளியிட்ட அவர், எடப்பாடியார் தலைமையில் இருக்கும் அதிமுகவிற்கு சில செல்லா காசுகள் சலசலப்பு உண்டாக்கினாலும் எந்த பின்னடைவும் ஏற்படாது என தெரிவித்தார். இருவரும் தலைவர்களிடம் விலாசத்தை பெற்றவர்கள் இன்றைக்கு கூலிப்படையாக மாறிவிட்டதாகவும் கடுமையாக சாடினார். கூலிப்படையாக செயல்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் விலாசத்தை சிதைத்து பல்வேறு முயற்சிகளை எடுத்து தோற்று போனவர்கள் இன்றைக்கு இறுதியாக 2026 தேர்தலுக்கு முன்பாக இப்போது ஒற்றுமை என்கிற பெயரிலே ஒரு புதிய கோஷத்தை எடுத்து இருக்கிறார். இந்த செல்லா காசுகள் தற்போது எழுப்புகின்ற இந்த சலசலப்புகள் எல்லாம் தொண்டர்களின் சொத்தான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த சேதாரத்தையும் ஏற்படுத்தி விடாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய விசுவாச தொண்டர்களும் பற்றுள்ளம் கொண்ட தொண்டர்களும் இன்றைக்கு புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சந்தித்து வருகிற சவால்களை எல்லாம் சாதனைகளாக மாற்றுவதற்கு இருவரும் தெய்வங்களுடைய ஆசியோடு மக்களுடைய பேராதரோடு தொண்டர்களுடைய உறுதுணையான மன உறுதியோடு நாம் இன்றைக்கு முடிவெடுக்க வேண்டிய தருணம் இது.